ஏர்செல் நிறுவனத்தை மாக்சிஸ் நிறுவனத்துக்கு விற்பதற்கு சிவசங்கரனுக்கு தயாநிதி நெருக்கடி கொடுத்தார் என்று டெல்லி நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்துள்ளது. 2G ஊழல் வழக்கு நடந்து வரும் டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் ஏர்செல் மாக்சிஸ் வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை கடந்த மாதம் 29ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி, அவரது சகோதரரும் சன் டிவி அதிபருமான கலாநிதி, மாக்சிஸ் நிறுவன அதிபர் அனந்தகிருஷ்ணன் உள்ளிட்ட 4 பேரையும், சன் டைரக்ட் நிறுவனம், மாக்சிஸ் உள்ளிட்ட 4 நிறுவனங்களையும் குற்றப்பத்திரிகையில் சிபிஐ சேர்த்திருந்தது. குற்றப்பத்திரிகையை பரிசீலனைக்கு நீதிபதி OP சைனி எடுத்துக் கொண்டுள்ள நிலையில் வியாழனன்று சிபிஐ தன் தரப்பு வாதத்தை முன்வைத்தது. ஏர்செல் நிறுவனத்தை மாக்சிஸ் குழுமத்துக்கு விற்றுவிடும்படி சென்னையைச் சேர்ந்த சிவசங்கரனுக்கு அப்போதைய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் தயாநிதி நெருக்கடி கொடுத்ததாகவும், அதனால் தனது 3 நிறுவனங்களை சிவசங்கரன் மாக்சிஸ் நிறுவனத்திடம் 2006ஆம் ஆண்டில் விற்றதாகவும் சிபிஐ தெரிவித்தது. தயாநிதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சிவசங்கரனை தொழில் செய்ய விடாமல் நெருக்கடி கொடுத்தார் எனவும், சிவசங்கரனின் நிறுவனங்கள் தொடர்பான கோப்புகள் மீது முடிவெடுக்காமல் தயாநிதி கிடப்பில் போட்டதாகவும் சிபிஐ வக்கீல் கோயல் கூறினார். ஏர்செல் நிறுவனத்தை மாக்சிஸ் வாங்கிய பிறகே நிலுவையில் இருந்த உரிமம் தொடர்பான கோப்புகளுக்கு தயாநிதி ஒப்புதல் அளித்ததாகவும், அதன் மூலம் மாக்சிஸ் நிறுவனத்துக்கு மிதமிஞ்சிய சலுகைகளை தயாநிதி காட்டியதாகவும் சிபிஐ வக்கீல் கோயல் குற்றம் சாட்டினார். இதற்கு பிரதிபலனாகவே சன் டைரக்ட் நிறுவனத்தில் பல 100 கோடி ரூபாயை மாக்சிஸ் முதலீடு செய்துள்ளதாகவும் சிபிஐ தெரிவித்தது. சிபிஐ தரப்பு வாதத்தை தொடர்ந்து வழக்கு விசாரணையை செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு நீதிபதி சைனி ஒத்திவைத்தார்.